வணக்கம் நேர்களே, ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஐரோப்பாவில் மறைமுக வேலையில்லா திண்டாட்டம், தொழிலாளர் சந்தையில் நிலவும் நெருக்கடி குறித்து ஆய்வு. விளிம்பில் உலகம், ரஷ்யாவுடன் நேரடி போர் தவிர்க்க முடியாதது, பிரித்தானிய ராணுவ தளபதி பகீர் எச்சரிக்கை. போர் பதற்றம், பிரித்தானியா மீது ரஷ்யா பகிரங்க குற்றச்சாட்டு, உக்ரைனுக்கு ஆயுத உதவி வழங்கியதாக எச்சரிக்கை. ரஷ்யா ஈரான் ரகசிய ஆயுத ஒப்பந்தம், $500 மில்லியன் மதிப்பில் ஏவுகணைகள் விற்பனை. பிரான்சில் 30,000 ஹெக்டேயர் திராட்சை தோட்டங்கள் அழிப்பு, ஒயின் சந்தையில் நிலவும் கடும் நெருக்கடி. தத்தளிக்கும் கிரீன்லாந்து, தனிமைப்படுத்தப்பட்ட கிராமங்களில் சுகாதார நெருக்கடி தீவிரம். ஏன் உக்ரைனை வெறுக்கிறீர்கள்? பிரசல்ஸில் உக்ரைனிய செய்தியாளர்களுடன் ஹங்கேரி அமைச்சர் மோதல். ரஷ்யாவுக்கு எதிரான புதிய தடைகள், ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளிடையே தொடரும் இழுபறி. இனி விரிவான செய்திகள். ஐரோப்பாவில் மறைமுக வேலையில்லா திண்டாட்டம், தொழிலாளர் சந்தையில் நிலவும் பெரும் நெருக்கடி. ஐரோப்பிய நாடுகளில் அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்களை காட்டிலும் வேலையில்லா திண்டாட்டம் மிக அதிக அளவில் மறைந்திருப்பதாக புதிய ஆய்வுகள் எச்சரிக்கின்றன. வேலை தேடுவதை கைவிட்டவர்கள் மற்றும் கூடுதல் நேரம் உழைக்க தயாராக இருப்பவர்கள் என பல கோடி மக்கள் மறைமுக வேலையற்றோர் பட்டியலில் உள்ளனர். ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஸ்பெயின், கிரீஸ் மற்றும் இத்தாலி போன்ற நாடுகள் இந்த தொழிலாளர் சந்தை நெருக்கடியால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் பெண்கள் தங்களின் தகுதிக்கு ஏற்ற முழு நேர வேலை கிடைக்காமல் பகுதி நேர பணிகளில் சிக்கி தவிப்பதாக கூறப்படுகிறது. பொருளாதார மந்த நிலை காரணமாக பல நாடுகள் வேலைவாய்ப்புகளை உருவாக்க தவறுவது இந்த பிரச்சினை தீவிரமடைய முக்கிய காரணமாகும். இந்த மறைமுக வேலையில்லா திண்டாட்டம் ஐரோப்பாவின் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சியை முடக்கும் அபாயம் உள்ளதாக வல்லுநர்கள் எச்சரித்துள்ளனர். விளிம்பில் உலகம், ரஷ்யாவுடன் நேரடி போரை தவிர்க்க முடியாதது, பிரித்தானிய ராணுவ தளபதி பகீர் எச்சரிக்கை. ரஷ்யாவுடன் பிரித்தானியா ஒரு தவிர்க்க முடியாத நேரடி மோதலை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக அந்நாட்டின் ராணுவ தளபதி கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அடுத்த சில ஆண்டுகளில் ரஷ்யாவிடமிருந்து பெரும் அச்சுறுத்தல் ஏற்பட வாய்ப்புள்ளதால் நாடு போருக்கு தயாராக வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். உக்ரைன் போரின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு பிரித்தானிய ராணுவம் தனது பலத்தை இருமடங்காக அதிகரிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். நேட்டோ படைகளுடன் இணைந்து ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை தடுக்க வேண்டியது அவசியம் என ராணுவ தலைமையகம் கருதுகிறது. இந்த எச்சரிக்கை பிரித்தானிய மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதோடு இராணுவ நிதி ஒதுக்கீட்டை அதிகரிக்கவும் கோரிக்கைகள் எழுந்துள்ளன. வல்லரசு நாடுகளுக்கு இடையே அதிகரித்து வரும் இந்த மோதல் போக்கு ஒரு உலகப் போர் மூலம் அபாயத்தை உணர்த்துவதாக சர்வதேச அரசியல் நிபுணர்கள் கருதுகின்றனர். போர் பதற்றம், பிரித்தானியா மீது ரஷ்யா பகிரங்க குற்றச்சாட்டு, உக்ரைனுக்கு ஆயுத உதவி வழங்கியதாக எச்சரிக்கை. உக்ரைனுக்கு நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகளை வழங்கி பிரிட்டன் போரை தூண்டுவதாக ரஷ்யா அதிகாரப்பூர்வமாக குற்றம் சாட்டியுள்ளது. பிரிட்டனின் இந்த நடவடிக்கை ரஷ்யாவுக்கும் நேட்டோ படைகளுக்கும் இடையிலான நேரடி போருக்கு வழிவகுக்கும் என கிரெம்ளின் எச்சரித்துள்ளது. லண்டனின் தலையீடு தொடர்ந்தால் பிரிட்டனின் இராணுவ நிலைகள் மீது பதில் தாக்குதல் நடத்த தயங்க மாட்டோம் என ரஷ்யா தரப்பு மிரட்டியுள்ளது. இந்த மோதல் போக்கினால் 3ஆம் உலகப் போர் மூலம் அபாயம் உள்ளதாக சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் ஆழ்ந்த கவலை தெரிவித்துள்ளனர். ரஷ்யாவின் எச்சரிக்கையை தொடர்ந்து ஐரோப்பிய நாடுகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் பல மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளன. உக்ரைன் போரில் மேலை நாடுகளின் நேரடி தலையீடு அதிகரித்து வருவது உலக நாடுகளிடையே பெரும் பதற்றத்தை உருவாக்கியுள்ளது. ரஷ்யா ஈரான் ரகசிய ஆயுத ஒப்பந்தம், $500 மில்லியன் மதிப்பில் ஏவுகணைகள் விற்பனை. ரஷ்யா மற்றும் ஈரான் இடையே $500 மில்லியன் மதிப்பிலான பிரம்மாண்ட ரகசிய ஆயுத ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இந்த ஒப்பந்தத்தின்படி ஆயிரக்கணக்கான தோளில் வைத்து இயங்கும் ஏவுகணைகளை ஈரானுக்கு ரஷ்யா வழங்குகிறது. உக்ரைன் போரில் ஈரானிய ட்ரோன்கள் ரஷ்யாவுக்கு உதவியதற்கு பிரதிபலனாக இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நவீன ஏவுகணைகள் ஈரானின் இராணுவ வலிமையை மத்திய கிழக்கு பிராந்தியங்களில் பன்மடங்கு உயர்த்தும் என அஞ்சப்படுகிறது. இந்த இரகசிய கூட்டணி சர்வதேச நாடுகளிடையே, குறிப்பாக அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது.
உலகளாவிய பொருளாதார தடைகளை மீறி இந்த இரு நாடுகளும் இராணுவ ரீதியாக நெருக்கமாவதை இந்த ஒப்பந்தம் உறுதிப்படுத்துகிறது. பிரான்சில் 30,000 ஹெக்டேயர் திராட்சை தோட்டங்கள் அழிப்பு. ஒயின் சந்தையில் நிலவும் கடும் நெருக்கடி. பிரான்ஸ் அரசு தனது நாட்டில் உள்ள சுமார் 30,000 ஹெக்டேயர் பரப்பளவிலான திராட்சை தோட்டங்களை அழிக்கும் அதிரடி திட்டத்தை முன்னெடுத்துள்ளது. உலகம் முழுவதும் ஒயின் அருந்துபவர்களின் எண்ணிக்கை குறைந்து வருவதால் ஒயின் விற்பனை சரிந்து சந்தையில் தேக்கம் ஏற்பட்டுள்ளது இதற்கு காரணமாகும். உற்பத்தி அதிகமாகவும் தேவை குறைவாகவும் இருப்பதால் ஏற்பட்டுள்ள விலை வீழ்ச்சியை தடுக்க உற்பத்தியை குறைக்க அரசாங்கம் இந்த முடிவை எடுத்துள்ளது. திராட்சை தோட்டங்களை அளிக்கும் விவசாயிகளுக்கு நஷ்ட ஈடாக 1 ஹெக்டேயருக்கு 4,000 யூரோக்கள் வரை வழங்க பிரான்ஸ் அரசு முன்வந்துள்ளது. காலநிலை மாற்றம் மற்றும் மது அருந்துதல் தொடர்பான இளைய தலைமுறையினரின் மனமாற்றம் ஆகியவை ஒயின் தொழில்துறையில் இத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளன. தத்தளிக்கும் கிரீன்லாந்து தனிமைப்படுத்தப்பட்ட கிராமங்களில் சுகாதார நெருக்கடி தீவிரம். கிரீன்லாந்தின் தொலைதூர கிராமங்களில் நிலவும் கடுமையான மருத்துவ பணியாளர் பற்றாக்குறை அங்குள்ள மக்களின் வாழ்வாதாரத்தை பெரும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கியுள்ளது. பல குக்கிராமங்களில் செவிலியர்கள் அல்லது பயிற்சி பெற்ற மருத்துவர்கள் இல்லாததால் சிறிய அளவிலான சிகிச்சைகளுக்கு கூட மக்கள் பல மைல்கள் பயணிக்க வேண்டியுள்ளது. மோசமான வானிலை காரணமாக சில நேரங்களில் ஹெலிகாப்டர்கள் அல்லது படகு சேவைகள் துண்டிக்கப்படுவது அவசர கால சிக்கல்களை மேலும் சிக்கலாக்குகிறது. டென்மார்க் அரசு மற்றும் உள்ளூர் நிர்வாகம் கூடுதல் நிதி ஒதுக்கினாலும் புவியியல் சவால்களால் மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்துவது பெரும் சவாலாகவே உள்ளது. ஏன் உக்ரைனை வெறுக்கிறீர்கள்? பிரசல்ஸில் உக்ரைனிய செய்தியாளர்களுடன் ஹங்கேரி அமைச்சர் மோதல். பெல்ஜியம் தலைநகர் பிரசல்ஸில் நடைபெற்ற கூட்டத்தில் ஹங்கேரி வெளியுறவு அமைச்சர் பீட்டர் சிஜாரோடோவும் உக்ரைனிய செய்தியாளர்களுக்கும் இடையே நேரடி வாக்குவாதம் ஏற்பட்டது. உக்ரைனுக்கான நிதியுதவி மற்றும் ரஷ்யா மீதான தடைகளை ஹங்கேரி தொடர்ந்து தடுப்பதால் நீங்கள் ஏன் உக்ரைனை இவ்வளவு வெறுக்கிறீர்கள் என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். இந்த கேள்வியால் கோபமடைந்த அமைச்சர் நாங்கள் யாரையும் வெறுக்கவில்லை என்றும் தங்கள் நாட்டின் நலனுக்கே முன்னுரிமை அளிப்பதாகவும் காட்டமாக பதில் அளித்தார். உக்ரைன் வழியாக வரும் எண்ணெய் விநியோகத்தை அந்த நாடு நிறுத்தினால் பதிலுக்கு உக்ரைனுக்கான கடன் உதவியை ஹங்கேரியும் தடுக்கும் என அவர் எச்சரித்தார். ஐரோப்பிய ஒன்றியம் அமைதிக்கு பதில் போர் வெறி கொண்டு செயல்படுவதாகவும் இது தேவையற்ற அழிவை ஏற்படுத்தும் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். ரஷ்யாவுக்கு எதிரான புதிய தடைகள். ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளிடையே தொடரும் இழுபறி. உக்ரைன் போரின் 2ஆம் ஆண்டு நிறைவை ஒட்டி ரஷ்யா மீது 13வது கட்ட பொருளாதார தடைகளை விதிக்க ஐரோப்பிய ஒன்றியம் திட்டமிட்டுள்ளது. இருப்பினும் இதற்கான காலக்கெடு நெருங்கிவிட்ட நிலையிலும் புதிய தடைகளை அமுல்படுத்துவதில் உறுப்பு நாடுகளிடையே ஒருமித்த கருத்து ஏற்படவில்லை. குறிப்பாக ஹங்கேரி போன்ற நாடுகள் ரஷ்யாவுடனான தங்களின் எரிசக்தி மற்றும் பொருளாதார உறவுகளை கருத்தில் கொண்டு இந்த தடைகளுக்கு முட்டுக்கட்டை போட்டு வருகின்றன. ரஷ்யாவின் ராணுவ உற்பத்திக்கு உதவும் 3வது நாடுகளின் நிறுவனங்களையும் இந்த பட்டியலில் சேர்க்க முன்மொழியப்பட்டுள்ளதால் விவாதம் முற்றியுள்ளது. ஒரு மனதாக முடிவெடுத்தால் மட்டுமே தடைகளை செயல்படுத்த முடியும் என்பதால் ஒருமித்த கருத்தை எட்ட பிரசல்ஸில் தீவிர பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகின்றன. போரை நிறுத்த ரஷ்யாவுக்கு பொருளாதார நெருக்கடி கொடுக்க நினைக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் முயற்சிக்கு உள்நாட்டு அரசியல் முரண்பாடுகள் பெரும் சவாலாக மாறியுள்ளன.